தலைநகர் டெல்லியில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம். பகல்காம் பள்ளத்தாக்கில் நடந்த இந்த தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தலைமையில அவருடன் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லியில முப்படைகளுடைய தளபதி அனில் சௌகானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஆலோசனையில பல்வேறு அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகல்காம் தாக்குதல்ல 26 பேர் அப்பாவி மக்கள் இந்த கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ராணுவம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை, குறிப்பாக ராணுவ தளபதி திவேதி நேரில் அங்கு சென்று காஷ்மீருக்கு சென்று படைகளினுடைய தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அதே போன்ற அடுத்தடுத்த நாட்கள்ல அங்க எல்லையில் நடந்த சண்டை, அதே போன்ற காஷ்மீர்ல பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே அதற்கான அறிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக தற்பொழுது ஒரு இரு தரப்பிற்கும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே அடுத்தடுத்து வார்த்தை போர் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இது ஒரு எல்லை பகுதியில இது ஒரு கடுமையான ஒரு தாக்குதலாக மாறுமா? தற்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே அவ்வப்போது துப்பாக்கி சூடு எல்லைகளில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவம் அதற்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கிடையே இந்த துப்பாக்கி சூடு அவ்வப்போது நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீருக்குள்ளார பயங்கரவாதிகள் எங்கும் ஊடுருவி இருக்கிறார்களா? குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்ந்து தேடப்பட்டு வரக்கூடிய 4 பயங்கரவாதிகள் தவிர்த்து ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டியலில் 14 பயங்கரவாதிகள், சந்தேகத்திற்கு இடமான ஒரு பயங்கரவாதிகள், இவர்கள் பல்வேறு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய சமீபத்திய செயல்பாடு என்ன என்பது தான் தற்பொழுது என்ஐஏ இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில என்ஐஏ தீவிரமாக விசாரித்து வருகிறது. என்ஐஏவிற்கு இந்த வழக்கு இன்றைய தினம் மாற்றப்பட்டு என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நேரில் பார்த்தவர்கள், அதில் காயமடைந்தவர்களை சந்தித்து என்ஐஏ தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காஷ்மீர்ல தலைமறைவாக இருப்பதாக சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களை பிடிப்பதற்கும் அவர்கள் இந்த எல்லை பாதுகாப்பு படை மற்றும் உள் மாநில காவல்துறையுடன் இணைந்து ராணுவம் இதை எவ்வாறு செயல்பட இருக்கிறது, அதே போன்ற எல்லையிலே இதற்கான படைகளினுடைய தயார் நிலையை எவ்வாறு மேற்கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்த கட்டமாக என்னவெல்லாம் செய்யலாம், குறிப்பாக கடற்படை அதனுடைய தயார் நிலையில் இருப்பதாக நேற்று தினம் புகைப்படத்தை வெளியிட்டு 5 கடற்படை அதனுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அரபிக்கடலிலே நிலை கொண்டிருப்பதை வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று ஏவுகணைகளுடைய பரிசோதனையும் அவ்வப்போது கடற்படையினுடைய அந்த போர்க்கப்பல்களிலிருந்து அவ்வப்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று விமான படையினுடைய மற்ற அனைத்துமே இந்த விமானங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா, அந்த மற்ற அனைத்து படைகளுக்கும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.